ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். And today is the day when our Lord Jesus Christ rose alive. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவானுக்கு தரிசனமானார். After our Lord Jesus Christ was resurrected, he appeared to John. யோவானுக்கு தரிசனமான உடனே இந்த யோவான் செத்தவனை போல மரித்தவனை போல இயேசுடைய பாதத்தில் விழுந்தார். When he appeared to John, this John fell at the feet of Jesus like a dead person. இந்த சம்பவத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் படிக்கிறோம். We read about this incident in Revelation 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். And when I saw him, I fell at his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உயிர்த்தெழுந்த இயேசுவை யோவான் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தாராம். When John saw the resurrected Jesus in his vision, he just fell at his feet as dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் ஊழியம் செய்த நாட்களில் இந்த யோவான் இயேசுக்கு பிரியமான சீஷன் என்று அழைக்கப்பட்டிருந்தார். In the days when our Jesus was alive on the earth, when he was doing the ministry, this John was called as a loving disciple of Jesus. இந்த இயேசுவின் அன்பான சீஷனாக யோவானுக்கு எப்பொழுதும் இயேசுவின் மார்பில் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. This John, the beloved disciple of Jesus, always had an experience of leaning on the breast of Jesus and living. இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய நாட்களில் இயேசுக்கு பிரியமான சீஷன் அழைக்கப்பட்டதான யோவான் இயேசுடைய மார்பில் தான் சார்ந்திருப்பானா. During the days when our Jesus did the ministry on the earth, his beloved disciple John used to lean on the breast of Jesus. இயேசுவின் மார்பில் சார்ந்து ஜீவித்ததான இந்த யோவான் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட உடனே செத்தவனை போல இயேசுடைய பாதத்தில் விழுந்தார். John, who was leaning on the breast of Jesus while he was on the earth, when he saw the resurrected Jesus, he just fell at his feet dead. செத்தவனை போல இயேசு பாதத்தில் விழுந்த பிற்பாடு இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். After he fell at the feet of Jesus as dead, do you know what Jesus did? He just with his right hand touched him. இயேசு தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். He just laid his right hand upon him and touched him. சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. Do you know the first word that was uttered? Fear not. இந்த யோவானை கண்டு இயேசு பயப்படாதேன்னு சொன்னார். Our Jesus looked at this John and said, Fear not. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மரித்தவனை போல செத்தவனை போல இயேசுடைய பாதத்தில் விழுந்த உடனே இயேசு தன்னுடைய வலது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். When John fell at the feet of Jesus as one dead, our Jesus stretched out his right hand and touched him. இன்றைக்கு இயேசுவின் வலது கரத்தின் மூலமாக தேவனுடைய வலது கரத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளதான சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். Today I want to tell you the blessings that we receive through the right hand of our Jesus. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. Read that verse again. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். And when I saw him, I fell at his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இயேசுடைய பாதத்தில் செத்தவனை போல விழுந்ததான அந்த யோவானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்தினால் தொட்டார். John, who fell at the feet of our Jesus as dead, he just laid his right hand upon John. அவர் அவருடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்தார். Our Jesus placed his right hand on John. இன்றைக்கு தேவனுடைய வலது கரத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளதான ஆசீர்வாதம் நாம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் செத்தவனை போல இயேசுடைய பாதத்தில் விழ வேண்டும். Today also, if we have to receive all the blessings because of his right hand, like John, we all should fall at his feet as dead. இயேசுடைய பாதத்தில் மரித்தவனை போல செத்தவனை போல விழாமல் போனால் வலது கரத்தின் ஆசீர்வாதம் நாம் பெற முடியாது. If we don't fall at the feet of our Jesus as dead, we cannot receive the blessings of his right hand. செத்தவனை போல மரித்தவனை போல விழுவது அது என்ன காட்டுகிறது? What is that falling at the feet as one dead show? ஆண்டவரே, நான் பாவத்துக்கு மரித்தேன், உலகத்துக்கு மரித்தேன் என்று கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்கிறது காட்டுகிறது. Oh my God, I am dead to sin, I am dead to the world. This shows that confession. பாவத்துக்கும் உலகத்துக்கும் மரித்ததான ஜனங்களுக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார்.
the people who are dead to sin and to the world, this morning our Lord is giving his blessings, the right hand blessings. தேவச்சனமாய் நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். We the people of God should die to sin. உலகத்துக்கு மரிக்க வேண்டும். We should die to the world. உலகத்துடைய சிற்றின்பங்களுக்கு மரிக்க வேண்டும். We should also die to the pleasures of this world. உலகத்துடைய ஆடம்பரங்களுக்கு மரிக்க வேண்டும். We should die also to the adorning of the world. இவ்விதமாய் உலகத்துல ஒவ்வொரு காலத்துக்கும் நாம் மரிக்க வேண்டும். Like manner we have to die to everything of this world. கண்களை இச்சைகளுக்கு மரிக்க வேண்டும். We have to die to the lust of the eyes. மரித்தவனுடைய கண்களை திறந்து பார்க்குமா? Will the eyes of the dead open and see? மரித்தவனுடைய காதுகளை கேட்குமா? Will the ears of the dead hear? மரித்தவன் பேசுவானா? Will the dead man speak? மரித்தவனுக்கு கசப்புகள் கோபங்கள் உண்டாகுமா? Will there be bitterness and anger in a dead man? அப்படிப்பட்ட அனுபவம் இந்த காலவேளை நமக்கு உண்டாக வேண்டாம். There should be such an experience for us this morning. முழு உலகத்திலே ஆடம்பரங்கள் உலகத்தில் சிற்றின்பங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் மரித்தேன் சொல்ல வேண்டும். Although the adorning and the pleasures of the world, everything is before our eyes, we have to keep saying, I'm dead, I'm dead, I'm dead. கடந்த வெள்ளிக்கிழமை 25 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. Last Friday, 25 people took water baptism. அவங்க எல்லாம் மரித்தவங்க தான். All of them are dead. மரித்த வெளிப்பாடு தான் ஞானஸ்நானம் அடக்க ஆராதனை. After dying only, a burial service. இந்த 25 பேர் இப்போ புதிய ஜீவனை பெற்றிருக்காங்க. All the 25 have got a new life. இன்னைக்கு நேரம் இல்லாதபடினால அவளை நான் அழைக்கவில்லை. இல்லாவிட்டா ஒவ்வொரு சாட்சிக்கான அழைத்திருப்பேன். Today, because of no time only, I didn't call them, or else I would have called each one to testify. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இவ்விதமாய் இந்த மரித்த அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Like manner, we have to preserve the dead நான் மரித்தேன், experience. பாவத்துக்கு மரித்தேன், உலகத்துக்கு மரித்தேன், உலகத்துல சிற்றின்பங்களுக்கு ஆடம்பரங்களுக்கு ஜுவல்ஸ் போடுவாங்களே அந்த ஜுவல்ஸுக்கு மரித்தேன்னு சொல்லுங்க. ஜுவல்ஸ் போட்டவங்களுக்கு லாபம் கிடையாது. You have to say, I'm dead to the world, dead to the sin, dead to the pleasures of the world, the adorning of the world. I'm dead to jewels. Those who are wearing jewels cannot be given holy communion. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எத்தனை வருஷம் கூட அந்த தங்கத்துக்கு மரிக்காம இருப்பாங்க. Though so many years roll by, they still don't die to the gold. அப்படிப்பட்ட அளவுக்கு வலது கரத்தின் ஆசீர்வாதம் இல்லை. For such people, they will not get the blessings of his right hand. உலகத்துக்கும் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் தீட்டுகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் யார் மரிப்பார்களோ அவனுக்கு தான் வலது கரத்தின் ஆசீர்வாதம். Whoever dies to sin, to the world, uncleanness and defilements, only they will get the blessings of his right hand. உலகத்தின் ஆடம்பரப்படி ஜீவிக்க போகாதீங்க. நான் மரித்தேன்னு சொல்லுங்க. Don't live according to the adorning of the world. Say, I'm dead. பலவிதமான ஆடம்பரத்தினால காணப்படுதான எத்தனோ தேவச்சனங்கள் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு அந்த ஆடம்பரை வெறுத்து ஜீவிக்கிறதான விசுவாசிகள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். Many people of God, before taking water baptism, they were just adorning themselves so much, but now they have hated the adorning. Such believers are there amidst us. இவ்விதமா யோவானை போல யார் கர்த்தருடைய பாதத்துல மரித்தவளை போல விழுகிறார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நீட்ட போகிறார். Like John who falls at the feet of our Jesus as dead, our Jesus is going to stretch out his right hand. தம்முடைய வலது கரத்தை நீட்ட போகிறார். He is going to stretch out his right hand. தம்முடைய வலது கரத்தை அவன் மேல் வைக்க போகிறார். He is going to lay his right hand upon us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது கரம் என் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire the right hand of my Jesus must be laid upon me? அப்படிப்பட்டவங்க சத்தமா ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆண்டவருடைய வலது கரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு 6 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். I am going to present 6 kinds of blessings that we receive by the right hand of our Jesus. முதலாவதாக கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. First of all, the right hand of our God sustains us. Uphold it. நம்மை தாங்குகிறது. 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. Psalm 63:8, the right hand of God upholdeth me. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. My soul floweth hard after thee, thy right hand upholdeth me. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. Thy right hand upholdeth me. யாரெல்லாம் சத்தங்களோ போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து விழுகிறார்களோ அப்படிப்பட்டவங்களை இயேசுவின் வலது கரம், தேவனுடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. Whoever falls at the feet of our Jesus as dead, the right hand of our Jesus, the right hand of our God upholds us. யாரை கர்த்தர் தாங்குகிறார்? Who will our Lord uphold? 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாரெல்லாம் விழுகிறார்களோ விழுகிறவர்கள் ஆண்டவருடைய கரம் தாங்குகிறார். Psalm 145 we read that whoever falls, our Lord's right hand upholds such people. விழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வலது கரமானது தாங்குகிறார். And we find that all those who fall, the right hand of our Lord upholds them. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. Our Lord really sustains all those who fall. அருமையான தேவச்சனமே, நான் விழுந்து போய் விட்டேன், எனக்கு விழுக சம்பவித்தது, நான் பின்வாங்கி போயிட்டேன்னு சொல்லாதீங்க.
அப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்குகிறார். Don't say, oh, I have fallen, I just fell, and this backsliding has occurred. Surely our Lord will really uphold such people. ஒருவேளை மற்றவங்கள பார்த்து சொல்லலாம், நீங்க விழுந்து போயிட்டீங்க, நீங்க விழுந்துட்டீங்க, உங்களுக்கு விழுக சம்பவித்தது. ஆனா தேவன் நீ விழுந்து போய்விட்ட, நீ உனக்கு விழுக வந்துவிட்டேன்னு சொல்லி கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட கருத்தை தாங்குகிறார். Maybe the others would say that, oh, you fell, you have just fallen. But our Lord will never say, oh, you fell, you have fallen, but he will surely uphold you. விழுங்குற யாவரையும், விழுந்து போறதான யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தாங்கிக் கொண்டே இருக்கிறார். All those who fall, our Lord Jesus Christ is upholding them. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இல்ல கடந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்தோம், நாம் விழுந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டோம். எந்த நேரத்தில் விழுந்து இருக்கிறோமோ அந்த விழுந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொன்னோம். That is why even in the past days we all confessed in the presence of God all the areas, the angles where we fell. நான் விழுந்தேன் 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 சொல்லி கொண்டு அந்த விழுகையிலே நிற்பதல்ல, நான் விழுந்து போனதால் என்னை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லுங்க. It is not saying that, oh, I fell and don't stand in that falling, but say my God will uphold me. ஒரு மனுஷன் விழுந்து போகும்போது பிசாசு சந்தோஷப்படுவான், ஆனால் தேவன் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டார். When a man falls, the devil will be happy, but a God will never be happy. விழுந்த மனுஷனை எப்படியாவது தூக்கி எடுக்க வேண்டும், அவனை நிறுத்த வேண்டும் என்றுதான் தேவன் பிரயாசப்படுகிறார். Our God take efforts somehow to lift up the fallen man and also to make him stand. நான் விழுந்த உடனே கர்த்தனை கைவிடுவார் என்று சொல்லாதீங்க, கைவிட்டு விடான்னு யோசிக்காதீங்க. விழுந்தவனை தூக்கி நிறுத்த முடியாத தேவன் இந்த நாட்களை கிரியை செய்கிறார். When you fall, don't say that, oh, I am fallen, and don't think that God will just forsake you. But these days our Lord is waiting to lift up those who are fallen, to uphold them. பலவிதமான பின்மாற்றத்தின் வல்லமைகள் உங்களை தள்ளும்படியாக பிரயாசப்படலாம். Many backsliding powers might take efforts in order to push you down, அந்த in order to விருப்பமில்லாத cast you down. காரியங்கள் உங்களை கீழே தள்ளும்படியாக பிரயாசப்படலாம். Maybe the things which are displeasing our Lord will take efforts in order to push you down. எந்தெந்த விதத்துல நீங்க விழுந்த அந்த அனுபவத்தோட இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? In what all aspects have you fallen, and in what state have you come to the presence of God this எந்த morning? இடத்துல விழுந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு தெரியுமே. You know where all you fell. ஒருவேளை ஆதி அன்பை விட்டு நீங்க விழுந்திருக்கலாம். Maybe you've fallen from your first love. ஆதி கிரியைகளிலிருந்து விழுந்திருக்கலாம். Maybe you've fallen from your first works. ஆதி இருக்கதான அந்த அனுபவத்திலிருந்து விழுந்திருக்கலாம். Maybe you've fallen from the first experiences. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்டதை தூக்கி நிறுத்தும்படியாக நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டே இருக்கிறார். But today our God is moving amidst us in order to uphold them, those who are in such a state. ஆகையால் நீங்க விழுந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டாம். Therefore you have to tell our Lord about your fallen areas. எந்த இடத்துல விழுந்திருக்கீங்க? In which area you fell. எந்த இடத்துல விழுந்திருக்கீங்களோ அந்த ஸ்பாட்டை காட்டணும், அந்த இடத்தை காட்டணும். You have to show our Lord the spot where you fell. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of நான் God. இந்த இடத்துல விழுந்திருக்கிறேன். Oh my God, I've fallen in this spot. ஆண்டவரே இந்த இடத்துல நான் விழுந்திருக்கிறேன். Oh my God, I've fallen in that place. இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் நான் இந்த இடத்துல விழுந்திருக்கிறேன். In such a situation I have fallen in such a place, Lord. இந்த காரியங்களை ஆண்டவருடைய சபையில் சொல்லும்போது நிச்சயமா நம்மை தூக்கி நிறுத்துவார். When you tell these things to our Lord, surely our Lord will lift us up and make us stand. கர்த்தருடைய வலது கரத்தை அவர் நம்முடைய மத்தியில நீட்டி இருக்கிறார். Our Lord has stretched out his right hand amidst us. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. பழைய ஏற்பாடு காலத்துல எலிஷாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. In the Old Testament period, Elisha met with a similar situation. எலிஷாவோட கூட தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒரு உத்திரத்தை ஒரு மரத்தை வெட்டும்படியாக சென்றார்கள். And we find that the sons of the prophets went there in order to cut a beam. வெட்டும்போது தீர்க்கதரிசி புத்திரருடைய ஒரு கொடாரி அது தண்ணியில விழுந்தது. When they were cutting it, we find that the axe of one of the sons of the prophets fell into the water. அவன் கூவிக்கொண்டே இருக்கிறான். He went on crying. என்னோட கொடாரி தண்ணியில விழுந்தது. Oh, my axe fell into the water. இரும்பு கொடாரி தண்ணியில விழுந்த விற்பாடு அதை மிதக்க முடியுமா, மேல வர முடியுமா? When the iron axe falls into the water, can it swim or can it float and come up? highly impossible. அது முடியவே முடியாது. It is highly impossible. ஆனால் எலிஷாவோட அற்புதம் பாருங்க, கொடாரி மிதக்க செய்தார். But Elisha by a miracle made the axe to float swim. ஆனால் அதுக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசி புத்திரன் செய்ததான காரியம் என்ன? But before that, what was the thing done by the son of the prophet? எங்க விழுந்தத ஸ்பாட்டை காட்டணும். You have to show that is the spot where it fell. வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:5-6. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, But as one was felling a beam, the axe head fell into the water, and he cried and said, Alas, master, for it was borrowed. And the man of God said, Where fell it? And he showed him the place. எங்கே விழுந்தது? Where did it fall?
தீர்க்கதரிசி கேட்கிறார், எலிஷா கேட்கிறார், எங்க விழுந்தது? The prophet Elisha asked, where did it fall? எலிஷா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு சொல்லலாம். We can compare Elisha to our Lord Jesus. தீர்க்கதரிசி புத்திரர்கள் நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். The sons of the prophets can be compared to all of our believers. எலிஷா கேட்கிறார், எங்க விழுந்தது? Elisha asked, where did it fall? அவன் சொல்ல, இங்க தான் விழுந்தது. அந்த ஸ்பாட்டை காட்டுறான், விழுந்த இடத்தை காட்டுறான். He showed the place where it fell. This is a spot. அது ஒரு பாடுதான் அற்புதம் நடந்தது. After that only the miracle happened. கோடாரி மிதக்க செய்தார். He made the axe to swim. சரி, இது எடுத்துக்கொள் என்று சொன்னார். He also said, take it. கர்த்தர் பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of அது God. போல கர்த்தர் நம்மை தாங்க வேண்டும் என்றால், எழுந்து பொழுதான ஆசையோட கர்த்தர் மறுபடியும் நமக்கு தர வேண்டும் என்றால், நாம் எங்கே விழுந்து இருக்கிறோம் ஸ்பாட்டை காட்டுங்க, விழுந்த இடத்தை காட்டுங்க. Like manner, if we have to get back the blessings which we lost, if our Lord has to uphold us, show the place where you fell. நாம் எங்கே விழுந்து இருக்கிறோமோ அந்த இடத்தை நாம் கர்த்தருக்கு காட்டும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மை தாங்குவார், தூக்கி எடுப்பார், நிறுத்துவார். When we show the place where we fell to our Lord, surely He will lift us up. He will make us to stand. He will uphold us. எந்தெந்த இடத்துல விழுந்து இருக்கிறோமோ அது நமக்கு தெரியும். விழுந்த இடத்தை காட்டுங்கள் என்று கர்த்தர் நம்மை உங்களை தாங்குவார், சுமப்பார். We know which are the areas where we fell. We must show the place to our God. Surely our Lord will really uphold us. He will sustain us. கர்த்தர் பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. வியாதி உள்ள மனுஷன் படுக்கையில இருக்கும்போது அந்த படுக்கையில கூட கர்த்தர் அவனை தாங்குவார். When a sick man in a sick bed also, our God will sustain him. நான் வியாதியா இருக்கிறேனே, என்ன கவனிப்பதுக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் என்ன கைவிட்டார்கள் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வியாதி படுக்கையில நான் உன்னை தாங்குவேன். He might think, oh, I am fallen sick. Everybody has forsaken me. But our God will uphold him in his sick bed. 41 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவனுடைய வியாதி படுக்கையில தாங்குவார். Psalm 41:3 we find that our Lord will really uphold him or sustain him in his sick bed. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்குவார். Our Lord will uphold him. படுக்கையில வியாதியா கிடந்தா அவனை கர்த்தர் தாங்குவார். And our Lord will really uphold him in his sick bed. பொதுவா வியாதியை பட்ட உடனே எல்லாரும் கைவிடுவாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உடைய வியாதி படுக்கையில அவனை தாங்குவேன். When generally people fall sick, nobody will just care for them and they will not bother. But our Lord says, I will really uphold them. ஒரு நாள் ரெண்டு நாள் வியாதிப்பட்டா கவனிக்கலாம். நீண்ட நாட்கள் வியாதிப்பட்டா யார் கவனிப்பாங்க? When people fall sick for a short period, 1 or 2 days, the others might take care. But if it is a long term, who will just take care of them? ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what does the Lord அது say? வியாதி படுக்கையில நான் தாங்குவேன். I will uphold him in his sick bed. அப்படி அர்த்தம் என்ன? What does it mean? எல்லாரும் கைவிட்ட நிலையில காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மை தாங்குறதுக்காக காத்துட்டே இருக்கிறார். Although one is seen in the state of being forsaken by all, our Lord is waiting to uphold us. ஒருவரும் நமக்கு உதவி செய்யாத நிலையில இருந்தாலும் கூட அந்த வேளையில கஷ்டமான வேளையில கர்த்தர் நம்மை தாங்குகிறார். Although we are in a state when nobody helps us, even in that time of difficulty, our Lord upholds us. இத சங்கீதக்காரன் அனுபவம் என்ன? This what is the experience of the psalmist? என் தாய் என் தகப்பன் கைவிட்டாலும் கூட கர்த்தனை சேர்த்துக் கொள்வார். அர்த்தம் என்ன? தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தனை தாங்குகிறார். Although my father and mother forsake me, yet my Lord will gather me. What does it mean? That is, my Lord will uphold me, even if my mother and father forsake me. வியாதின்னு சொல்லும்போது கைவிடப்படுதான நிலவரத்தை காட்டுகிறேன். Sickness shows a forsaken state. வியாதிப்படும் போது கைவிடப்படுதான நிலவரம் தான் உண்டாகிறது. When one falls sick, it is a forsaken state. ஆனா அப்படிப்பட்டதான வேளையில உங்களை கர்த்தர் நம்மை தாங்குகிறார். But even at that juncture also, our Lord upholds us. எப்பொழுது? When கர்த்தருடைய வலதுகரம் நம்மை நீட்டப்படும் போது, கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தொடும்போது அந்த வேளையில கர்த்தர் நம்மை தாங்குகிறார். when the right hand of our Lord is stretched upon us, when the right hand of our God touches us, our Lord upholds us. சத்தன போல நான் விழுந்தேன், கர்த்தருடைய பாதத்தில் மரித்தவன போல சத்தன போல நான் விழுந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய வலதுகரம் அவன் மேல் காணப்பட்டது. I just fell at the feet of my Jesus as dead. At that time we find the right hand of our Lord was laid upon him and it did happen. அதுபோல தேவச்சனமாய் நாம் கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது கர்த்தர் தம்முடைய வலதுகரத்தின் மூலமாய் நம்மை தாங்குகிறார். Like manner we the people of God, when we fall dead at his feet, our Lord upholds us with his right hand. இரண்டாவதாக கர்த்தருடைய வலதுகரம் நம்ம செய்யற காரியம் என்ன? Secondly, what is the thing that the right hand of our God does? அந்த வலதுகரமானது நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக உதவி செய்கிறது. That right hand helps us in order to hear our prayers. 108 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. Psalm 108 verse 6. உமது பெரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். That thy beloved may be delivered, save with thy right hand and answer me. வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும்.
Our Lord saves us with his right hand. He also hears our prayer. வலது கரத்தினால் கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். When our Lord saves us with his right hand, he will also hear our prayer. வலது கரம் உன்மேல் நீட்டப்படாமல் போனால் கர்த்தருடைய ஜெபத்தை எப்படி கேட்க முடியும்? If the right hand of our Jesus is not stretched upon you, how can he hear your prayer? எல்லாரும் ஜெபிக்கிறார்கள், ஆனா ஒரு கூட்டத்தோட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். இன்னொரு கூட்டத்தோட ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது. காரணம் என்ன? அவருடைய ஜீவன் சரியில்லாமல் இருக்கும். Everyone prays, but our Lord hears the prayer of only one group, whereas he doesn't hear the prayer of another group. The reason is that their life is not right. பலருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். வேதத்துல வாசிக்கிறோம். We read in the word of God, our Lord will not hear the prayer of everyone. யோவான்ல வாசிக்கும்போது பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். In John we read, the Lord will not hear the prayer of the sinners. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. வேதத்துக்கு செவி கொடுக்காமல் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Without hearkening to the word of God, if one prays, that is abomination to me, he says. தாழ்த்தாமல் ஜெபிக்கிறதான ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். Our Lord will also not hear the prayer when one does not humble himself. நீதிமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். Our Lord hears the prayer of the righteous. யார் தன்னை தாழ்த்துகிறாளோ அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். Whoever humbles themselves, our Lord will hear such people's அருமையான prayers. தேவஜனமே, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடியுமா? Beloved உன்னுடைய people- ஜெபத்துக்கு பதில் உண்டாகிறதா? Beloved people of God, is our God able to hear your prayer? And is there also an answer for your prayer? கர்த்தருடைய வலதுகரம் நம்ம நீட்டப்படும் போது இதோ நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். When the right hand of our Lord is laid upon us, our Lord is waiting to hear our prayer. தேவ நீதிமான கூக்குரலுக்கு நீதிமான சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில அமர்ந்திருக்கிறார். Our Lord is really moving amidst us, rests among us, in order to hear, hearken to the voice of the prayer of the righteous. கர்த்தர் ஏன் உன்னுடைய ஜெபத்தை கேட்கப்பட முடியவில்லை? And why our Lord is not able to hear your prayer? ஆண்டவர் எதற்காக உன்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை? Why did not God hear your prayer? காரணத்தை கண்டுபிடிங்க. Find out the reason. ஆண்டவர் எதுக்காக உன்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை? காரணத்தை கண்டுபிடிங்க. Find out the reason. Why did not God hear my prayer? கர்த்தரை தேடும்போது கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். When we seek God, when we also look unto our God and pray, surely he will hear our prayer. எத்தனோ தேவனுடைய பக்தர்கள் உங்களுடைய கஷ்ட வேளையில கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது உடனே அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Many godly men during the times of difficulties, when they prayed unto God, our Lord heard their prayer. அதான் 50ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். That is what in Psalm 50 we read, call unto me in the day of trouble and I will answer thee. நம்முடைய கஷ்ட வேளையில ஆபத்து வேளையில நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். During the time of our danger, during the time of our difficulty, when we pray, our Lord will never say, I will not hear your prayer. Surely he will hear our prayer. ஆகவே ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது ஆண்டவரே வானங்களை கிழித்து இறங்கும் என்று சொல்லுகிறார். That is why a prophet says, oh Lord, rend the heavens and hear my வானத்தை prayer. கிழித்து இறங்கும் என்று சொல்லுகிறார். He says, rend the heaven and come down. அவசர உதவிகளுக்காக நம்முடைய ஜீவித அவசர உதவிகளுக்காக ஆண்டவர் வானத்தை கிழித்தே நம்முடைய மத்தியில இறங்குவார். For emergency purposes and help, our Lord will rend the heaven and come down and help us. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க முடிகிறதா? Is our Lord able to hear our prayer? கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறாரா? Does our Lord hear our prayer? கர்த்தருடைய வலதுகரம் நம்மை நீட்டப்படும் போது, கர்த்தருடைய வலதுகரம் நம்மை வைக்கப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். When the right hand of our Lord is stretched, when the right hand of our Lord is laid upon us, definitely our Lord will hear our prayer. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். Our Lord is waiting to hear our prayer. எப்படி ஜெபிக்க வேண்டும்? How should you pray? நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். The prayers that we offer must be according to the will of God. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். When we pray according to God's will, surely our Lord will hear our சில prayer. ஜெபிப்பாங்க, ஆனா அவங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சித்தத்துக்கு எழுத போல இருக்காது. Some people will pray, but their prayers will not be according to the will of God. தம்முடைய விருப்பம் போல தம்முடைய சித்தம் போல பலவிதமான காலக்காக ஜெபிக்கிறதுனால ஜெபங்களை கேட்கப்படுகிறது இல்லை. Some people, because they pray according to their desire and their wishes, that is, their prayer is not heard. ஆகையால் தேவசித்தமாக நாம் ஜெபிக்கும் போது இது தேவ சித்தமா, நான் ஜெபிக்கிற தேவ சித்தமா, தேவ சித்தப்படி ஜெபியுங்கள், கர்த்தருடைய ஜெபங்களை கேட்பார். We the people of God should analyze whether this is according to the will of God. Our Lord will surely hear the prayer when it is according to his will. கர்த்தருடைய வலதுகரம் நீட்டப்படும் போது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். When the right hand of our Lord is stretched, surely our Lord will hear our prayer. நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்காக இதோ தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Our Lord is moving amidst us in order to hear our prayer. உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன? What is your supplication? உங்களுடைய ஜெபங்கள் என்ன? What are your prayers? எதுக்காக தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண போறீங்க? For what are you going to make a supplication in the presence of our God?
உனக்கு கஷ்டமான காரியங்கள் ஆண்டவருக்கு சுலபமா இருக்கும். And the most difficult thing for you is the easiest for our God. உனக்கு எது கஷ்டம் என்று தோன்றுகிறதோ அந்த காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். Whatever think it's really difficult or not possible, it will be the very easy for our God. மனுஷரால கூடாத காரியம் தேவனால கூடும். That which is impossible by men is possible by our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. ஆகையால் எப்படிப்பட்டதான கஷ்டமான காரியமா இருந்தாலும் கூட நீ கர்த்தருடைய சம்பந்த விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் மேல் நீட்டப்படும். உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். Therefore, whatever difficult thing it is, yet pray unto God. The right hand of our Lord will be stretched, and our God will surely hear your prayer. அடுத்ததாக கர்த்தருடைய வலதுகரம் நீட்டப்படும் போது நம்முடைய கஷ்டத்தை ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். Next, when the right hand of our Lord is stretched in our difficulty, our Lord will give us the victory. 138 சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க. Read Psalm 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Though I walk in the midst of the trouble, thou wilt revive me. Thou shalt stretch forth thine hand against the wrath of mine enemies, and thy right hand shall save me. சத்துருக்கள் மத்தியில கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு ஜெயத்தை தருவது பற்றி இந்த இடத்துல படிக்கிறோம். Here we read about the right hand of our Lord giving victory amidst the enemies, கஷ்டத்தின் மத்தியில amidst the difficulties. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது அது மத்தியில கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. When the enemies arise against us, the right hand of our Lord gives us the victory. அதான் சங்கீதக்காரன் இதில் சொல்லுகிறார். That is why, what does the psalmist say? பலவிதமான கஷ்டத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் சத்துருக்களுக்கு எனக்கு விரோதமாக எழுப்புற வேளையிலும் கூட கர்த்தருடைய வலதுகரை ரட்சித்து எனக்கு ஜெயத்தை தருகிறேன். At the time of many afflictions and difficulties, when my enemies rose against me, the right hand of my God saved me and also gave me the victory. சத்துருக்கள் சொல்லும்போது ஆவிக்கு சீரில் நமக்கு விரோதமாக வரக்கூடியதான பலவிதமான பிரச்சனைகள் தான் சத்துருக்களை போல காணப்படுகிறது. Enemies are the different problems that arise in our spiritual life. ஆவிக்கு சில முன்னேறி போகாதபடிக்கு நமக்கு வரக்கூடியதான எல்லா தடைகளும் சத்துருக்கள் என்று சொல்லலாம். All the hindrances that prevent our progress in our spiritual life can be called as the enemies. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசம் போற வரைக்கும் பலவிதமான சத்துருக்களோடு அவங்க யுத்தம் செய்ய வேண்டியதா வந்தது. The Israelites, right from the time they left Egypt till they entered Canaan, they had to really fight and overcome many enemies. அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்கு ஜீவியத்தில் முன்னேறி போகும்போது பலவிதமான யுத்தங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதான் சத்துருக்கள் அழைக்கப்படுது. Like manner, even in our spiritual journey, we also have to face so many enemies. Which are the battles? That is only the enemies. இப்படிப்பட்டதான பிரச்சனை மத்தியில் இப்படிப்பட்டதான சூழல் வரும்போது எத்தனையோ பேர் அந்த சோதனை வழியில் நடத்தப்படும் போது பின் வாங்கி போயிடுவாங்க. Amid such problems and trials, when some people are led amidst trials, they will draw back. அநேகர் பின் வாங்கி போயிடுவாங்க. Many will draw back. காரணம் என்ன? What's the reason? கர்த்தருடைய வலதுகரம் அவங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடியதான ஒரு அனுபவத்து மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறேன். They don't have a hope that the right hand of our God will give them the victory. ஆண்டவருடைய வலதுகரம் எனக்கு ஜெயத்தை தரும் என்றதான விசுவாசம் நமக்கு இல்லாதபடினால் அவங்களுக்கு ஒரு சோதனையில பின் வாங்கி போயிடுவாங்க. As they don't have the faith, the right hand of my God will give me the victory. They just draw back in the time of the trial. சத்துருக்கள் மேல கர்த்தர் கலிகூர செய்வாரா? Our Lord will make you to rejoice over your enemies. யோசபாத் ராஜா காலத்துல சத்துருக்கள் மேல கர்த்தர் கலிகூர செய்தார். During the time of King Jehoshaphat, the Lord made him to rejoice over his enemies. ஆகவே தேவனை துதித்தார். Therefore he praised God. தேவனை துதித்தபடினால் அந்த இடத்துக்கு பெராக்கா பள்ளத்தாக்கு என்று பெயர் வைத்தார். As he praised God, he called that as a valley of Beraka. அதை விற்பாடு ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தார். After that, with a great victory and rejoicing, he came to Jerusalem. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. Therefore, don't be afraid looking at the enemies before you. ஆவிக்கு சீல முன்னேறி போகாதபடிக்கு உங்களை சீதோட கூடான இப்படிப்பட்டதான பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. Don't be afraid looking at the problems that are preventing you from your spiritual progress. ஆவிக்கு சீல முன்னேறி போகாதபடிக்கு உங்களுக்கு வரக்கூடியதான இந்த சோதனை கண்டு பயப்படாதீங்க. Don't be afraid looking at the trials that really hinder your spiritual progress. அன்றைக்கு தேவஜனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை தரும்படியாக நம்மோடு இருக்கிறார். Our God who gave the victory on those days to the people of God, today he is with us to give us the victory. கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. The right hand of our God gives us the victory. கர்த்தருடைய வலதுகரம் நம்ம எல்லா சோதனைகளை மேற்கொள்ள உதவி செய்கிறது. The right hand of our God helps us to overcome all the trials. சோதனை பார்க்காதீங்க, சோதனை மத்தியில ஜெயங்க தரக்கூடியதான கர்த்தருடைய வலதுகரத்தை பாருங்க. Don't look at the trials, but look at the right hand of our God that gives the victory in the trials. பேதுரு போல இருக்காதீங்க. Don't be like Peter. பேதுரு என்ன செய்தார்? What did Peter do? இயேசு சொன்னார் தண்ணீர் மேல நடந்து வான்னு சொன்னார்.
Jesus told him, come walk on the water. பேதுரு கேட்ட, ஆண்டவரே நானும் வரட்டுமா, தண்ணீர் மேல் நடந்து வரட்டுமா? Peter asked, shall I also walk on the water? வா, and come?" நடந்து வா. Then our Jesus said, come, walk on the water and come. 2-3 ஸ்டெப் வைத்தான். He just placed 2 or 3 steps. காற்று பலமா இருந்தபடினா அது பயந்துட்டான். As their wind was mighty, he was just afraid. அழைத்த இயேசுவை பார்க்கல, காற்றை பார்க்கறான். He just did not look at Jesus, but he saw the wind. அந்த பக்கம் இந்த பக்கம் காற்றை பார்த்த உடனே பயந்துட்டான். When he saw the wind hither and thither, he was afraid. அப்பொழுது இயேசு சொன்னார், ஏன் பயப்படுகிறாய்? Then only our Jesus asked him, why do you அற்ப விசுவாசி ஏன் get பயப்படுகிறாய்? afraid? O ye of little faith, why are you afraid? அற்ப விசுவாசி ஏன் O பயப்படுகிறாய்? ye of little faith, why are you afraid? இது போல அழைத்ததான இயேசுவை பார்க்காத அப்படினால் தன்னுடைய சீதோடான காற்றுகளையும் பார்க்கிறபடினால் தான் பயங்களும் சந்தேகங்களும் காணப்படுகிறது. Like manner, because people do not look at Jesus who called them, instead they look at the wind, we find that the doubts and fear also prevails in உன்னை them. அழைத்தது இயேசுதானே? It is our Jesus only who called you, isn't உன்னை it? அழைத்தது இயேசுதானே? It is our Jesus only who called you. அப்படின்றால் தண்ணீரை அமிழ்ந்து போக கர்த்தர் இடம் கொடுப்பாரா? If so, will our Lord permit you to be drowned in the water? கர்த்தருடைய வலதுகரம் நம்ம மேல் இருக்கிறபடினால் அமிழ்ந்து போக இடம் கொடுக்க மாட்டார். As the right hand of our Lord is laid upon us, he will never give room for us to be drowned. ஆவிக்கு சீதோடுகிறதான எல்லா சோதனைகளை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். Our Lord gives an anointing in order to overcome all the trials in our spiritual life. ஆகியோருடைய சீதோடுகிறதான சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க. Therefore, don't be afraid of the trials in your life. ஆவிக்கு சீதத்துல முன்னேறி போகாதபடிக்கு வரக்கூடியதான கஷ்டங்களை கண்டு பயப்படாதீங்க. Don't look at the difficulties that prevent your spiritual progress and be afraid. தைரியமா முன்னேறி செல்லுங்க. You should boldly go forward. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் நீட்டப்பட்டிருக்கு. The hand of our Lord is stretched upon us. கர்த்தருடைய வலதுகரம் நம்ம மேல் இருக்கிறது. The right hand of our God is laid upon us. ஆகிய நம்முடைய ஆவிக்கு சீதோடுகிறதான ஒவ்வொரு சோதனை ஜெயிப்பதற்கு இந்த வலதுகரம் நமக்கு உதவி செய்கிறது. Therefore, it is this right hand of God that helps us to really get the victory in every trial. அடுத்ததாக கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Next, we find that the right hand of our God is exalted. 118 சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது. Psalm 118 verse 16, the right hand of our God is exalted, we read. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. The right hand of Lord is exalted. கர்த்தருடைய வலதுகரம் உயர்த்தி இருக்கிறது. The right hand of our Lord is exalted. அது அர்த்தம் என்ன? What does it mean? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறபடினால் நம்மையும் சந்தர்ப்பம் போது கர்த்தர் உயர்த்துவார். As the right hand of our Lord is exalted, in the due time our Lord will also exalt us. அந்த சந்தர்ப்பம் வரும்போது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். And that particular juncture, our Lord will never forsake us, but he will exalt us. உதாரணத்துக்கு யோசேப்பை பற்றி யோசித்து பாருங்க. Example, you just watch the life of Joseph. சிறைசாலையில் இருக்கிறதான யோசேப்பை கர்த்தர் ஒரே ஒரு உயர்வை கொடுத்துட்டாரு. அங்கிருந்து நேரா சிங்காசனம் கொண்டு வந்துட்டார். Joseph, who was in the prison, our Lord gave him an exaltation. He lifted him, exalted him to the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மனுஷனுடைய தயவு அல்ல, தேவனுடைய தயவு தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். It is not the favor of man, it is only the favor of our God that exalts a person. இந்த சிறைசாலையில் இருக்கும்போது யோசேப்பு சொன்னா, நான் எதுக்காக இந்த இடத்துல வந்தேன்னா உங்களுக்கு தெரியும் தானே, தயவுசெய்து அதை பற்றி ராஜா கிட்ட பேசுங்க. யாரும் பேச போகல. When Joseph was in the prison, he told them, oh, you know for what purpose I came here, please speak to the king. But nobody went and spoke to the king. யாருமே யோசேப்புக்காக பரிந்து பேசல. Nobody interceded for Joseph. யோசேப் சிறைசாலையில் இருந்தார். Joseph was in the prison. ஆனா கர்த்தருடைய கண்கள் யோசேப்பை பார்த்துட்டே இருக்கு. But the eyes of the Lord were watching Joseph. ஒரு சந்தர்ப்பம் வந்தது. A situation arose. கர்த்தனை உயர்த்திட்டார். Our Lord exalted him. சிறைசாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்திட்டார். Our Lord exalted Joseph right from the prison to the throne. எகிப்து தேசத்துல முன்னும் பின்னும் அறியாத தேசத்துக்கு ராஜாவாய் மாறிவிட்டார். And he became a king in the land of Egypt, which he knew not either before or after. முன்னும் பின்னும் அறியாத தேசத்துல ராஜாவாய் மாறிவிட்டார். He became a king in the land which he knew before or after. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். He is the second position to Pharaoh. இது காரணம் என்ன? What's the reason for this? கர்த்தருடைய கரம் உயர்ந்து இருக்கிறார். The hand of our Lord is exalted. ஆண்டவருடைய கரம் உயர்ந்து இருக்கிறார். The hand of our Lord is இந்த exalted. உயர்த்தப்பட்ட கரம் நம்ம மேல் நீட்டும்போது நம்மையோட கர்த்தர் உயர்த்துறார். When this exalted hand of our Lord is stretched upon us, he will exalt us also. அருமையான தேவச்சனமே, வாலிபர்களே, படிப்பில் நீங்க டல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆண்டவனை பிரைட் ஸ்டூடெண்டா மாத்துவார். And oh students, you might be a dull one, but still our Lord will make you as a bright student. படிப்பு தன்னத ஏறியா கவலைப்படாதீங்க. சத்தன போது ஆண்டவருடைய பாதத்துல விழுங்க. ஆண்டவருடைய டல் ஸ்டூடெண்டா இருந்தா பிரைட் ஸ்டூடெண்டா மாற்றுவார். Don't worry if you are a dull student and if you are not able to really study, but fall at the feet of our Jesus like that, he will make you as a bright student. ஏற்ற வேண்டிய கர்த்தருடைய கரம் உன்னை உயர்த்தும். At the right time, the hand of our Lord will exalt you. எனக்கு வேலை இல்லையே, சரியான வேலை இல்லையே நினைக்காத. ஆண்டவரை தேடுங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
Don't just think, oh, I don't have a good job. You just fall at his feet. Our Lord will give you a good job at the right time. நம்முடைய தேவன் ஏற்ற வேளையில உயர்த்தக்கூடியதான தேவன். Our Lord is a God who exalts us at the right time. இந்த விதமான பேசிக் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கு கர்த்தருடைய இரக்கங்கள், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய வலதுகரம் என்று அது போதும் கர்த்தர் உயர்த்துவார். No need of any basic qualification. It is enough if we get the mercy of our God, the favor of our God, and the right hand of our God. He will exalt us. இன்னைக்கு சாட்சியில கேட்டாமே படித்ததான எத்தனோ பேருக்கு, இன்ஜினியரிங் படிச்சதான எத்தனோ பேருக்கு வேலை இல்லாம சுத்திட்டே கிடக்குறாங்க. And also you heard in the testimony, so many engineering students also, even after completing their course, they are unemployed, just wandering for a job. படித்தவங்க எத்தனோ பேர் வேலை இல்லாம இருக்கும்போது தேவன் நம்முடைய சின்னங்களுக்கு வேலையை கொடுப்பார். எப்பொழுது தேவனை தேடும்போது, கர்த்தருடைய வலதுகரம் உம்மை நீட்டப்படும் போது கர்த்தர் ஏற்று நம்மளை உயர்த்துவார். Many highly educated people, they don't have a job, but for the people of God, the right hand of our God will exalt them if they fall at his feet. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. Example, David. தாவீதுடைய ஊழியமே ஆடுகளை மேய்க்கிறதான ஊழியத்தை செய்து வந்தார். David's ministry itself is grazing the sheep. கொஞ்சம் ஆடுகள் தான் இருந்ததாம். He had only a few sheep. தாவீது கொடுக்கப்பட்டதான ஆடுகள் கொஞ்சம் ஆடுகள் தான். The sheep that was given to David was just quite few. அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். He was grazing those sheep. ஆண்டவர் தாவீதை பார்த்துட்டே இருந்தார். எப்போ நான் உயர்த்த வேண்டும் என்று பார்த்துட்டே இருந்தார். Our Lord was just watching David, oh, when to exalt him. கர்த்தருடைய வலதுகரம் தாவீது மேல் நீட்டப்பட்டது. The right hand of our Lord was stretched upon David. மேய்ப்பனாக தான் இந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்துக்கு உயர்த்திட்டார். David, who was a shepherd, was exalted to the throne. சிங்காசனம் உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. He got the anointing to be exalted to the throne. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தானா. இவன்தான் இவனதான் அபிஷேகம் பண்ணது. சாமுவேல் கர்த்தர் சொல்றார் இவன். And he who was ruddy, who had beautiful eyes, and our Lord God told Samuel, he is the person, anoint him. அதுக்கு முன்பாக வந்தான ஜனங்களை காணும்போது சாமுவேல் யோசித்தா இவன்தான் இருக்கலாம். எல்லாரும் ஆளை ரிஜெக்ட் பண்ணிட்டே வந்தார். And Samuel was telling the people, he is only here, and our Lord was rejecting all the people over there. சாமுவேலுக்கும் தெரியாது. Even Samuel did not know. யாரை செலக்ட் பண்ண போறாரோ சாமுவேலுக்கும் தெரியாது. Even Samuel did not know who is the Lord going to select. ஆனால் தாவீது வந்த பிற்பாடு கர்த்தர் சொன்னார் இவன்தான் அபிஷேகம் பண்ணாங்க. But after David came, our Lord pointed to him, he only is a person, he is a person, anoint him. ஆளுகளை மேய்த்து கொண்டு அந்த தாவீதை உடனே ஆண்டவர் லிஃப்ட் கொடுத்தாரு. டபுள் ப்ரமோஷன் இல்லை, ட்ரிபிள் ப்ரமோஷன் இல்லை, ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன். And David, who was a shepherd, our Lord exalted him. It was not a double or a triple promotion. It was so many promotions, just highly exalted. ஆடுகளை மேய்க்கிறதா இந்த மனுஷனை கர்த்தர் உடனே சிங்காசனுக்கு உயர்த்திட்டார். அதான் கர்த்தர் செய்ததான ஒரு காரியம் பாருங்க. The boy who was just grazing the sheep, being a shepherd, our Lord exalted him to the throne. That is the Lord. ஆகவே உயர்த்தப்படுவதற்கு சந்தனங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, அவளை பார்க்காதீங்க, இவளை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வலதுகரம் உங்க மேல் நீட்டப்பட்டால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Don't look at the situation, don't look at your qualification, don't look at the things, don't look at the people like he or she and all. At the right time, our Lord, if his right hand is stretched upon us, he will exalt you. நான் அவங்கள போல மாற முடியலையே. I am not able to become like him. நான் இவங்கள போல மாற முடியலையே. I am not able to become like this person. என்ன பிசினஸ் ஆசீர்வாதமா இல்லையே. There is no blessing in my business. அவங்க பிசினஸ் பாரு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன பிசினஸ் ஆசீர்வாதமா இல்லையே. See, their business is such a blessing, whereas my business is not a blessing. அவங்களோட ஸ்கூல் நடத்துறாங்க, எவ்வளவு நல்லா இருக்கு. எங்க ஸ்கூல் சரியா நடத்த முடியலையே. And see, they have a school and how beautifully it is, but whereas see, I am not able to run a school properly. No comparison. மற்றவங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க. No comparison. Don't compare yourself with the others. அவங்கள போல மாறணும், இவங்கள போல மாறணும்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Don't compare yourself saying, oh, I want to become like him. கர்த்தருடைய கரம் வலதுகரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. உன்னையும் சரியான வேளையில உயர்த்தும். The right hand of our Lord is laid upon us in the due time, at the right time. Surely he will exalt you. ஆகவே ஹன்னாள் என்ன சொல்கிறாள்? What does Hannah say? எளியவனை புழுதியிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். The Lord will really lift up the poor from the dust. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். And he will really lift up the poor out of எளியவனை the dung. குப்பையிலிருந்து உயர்த்தி சிங்காசனம் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். He will also make them to sit along with the princes on the throne. 1 சாமுவேல் 2:8 வாசிங்க. 1 Samuel 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பிரபுக்களோடு உட்கார வைப்பார். He will make them to sit along with the princes. மகிமையுள்ள சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். He also enables them to get the glorious throne. இதான் கர்த்தர் நமக்கு செய்ததான காரியம். This is the thing that our Lord does for us. உயர்த்தப்பட்ட கரமானது வலது கரமானது நம்மை நீட்டப்படும் போது
நம்மையும் ஏற்ற வேளையில கர்த்தர் உயர்த்துவார். The exalted hand of our God, the right hand of our God, when it is laid upon us at the right time, He will exalt us. காலத்துக்கு முன்பாக நான் உயர்த்தப்பட வேண்டும் வாஞ்சிக்காதீங்க. ஆண்டுக்கு தெரியும் உன்னை எப்போ உயர்த்த வேண்டாம். Don't desire to be exalted before time. Our Lord knows when to exalt you. மோசேக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தார். Our Lord gave Moses a ministry. ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமா இருந்தது. It was a will of God that Moses should do a ministry. ஆனா தேவன் அந்த ஊழியத்தை கொடுக்க முன்பாக இவனே ஊழியம் செய்ய போயிட்டான். ஆகையால் ஒரு மரணம், அதாவது ஒரு ஆளை கொன்றே போட்டான். And before our Lord giving the ministry, he went to do the ministry. As a result of that, there was a death. He murdered a person. கர்த்தருக்காக காத்திருக்கவில்லை, ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்காமல் அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறவங்க காத்திருக்காமல் போன அப்படின்னா ஒரு மரணமே சம்பவித்தது. He did not wait upon Lord. He did not wait for the time of God. As a result of that, death itself happened. ஆகையால் கர்த்தர் உயர்த்துவார், அந்த நாளுக்காய் காத்திருங்க. Therefore our Lord will exalt us. Wait for that day. ஆண்டவர் உயர்த்துவார், அந்த உயர்த்தப்படுதான அந்த வேலைக்காய் காத்திருங்க. Our Lord will exalt us. Wait for that particular hour or time. கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. The right hand of our God is exalted. ஆண்டவருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. The right hand of our Lord is exalted. அடுத்ததாக கர்த்தருடைய கரத்தை பற்றி தான் வாசிக்கிறோம். Next, what do we read about the right hand of God? 118 சங்கீதம் 16 வசனத்தை வாசிங்க. Psalm 118 verse 16. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand of the Lord doeth valiantly. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand of God doeth valiantly. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லும்போது இது நமக்காக யுத்தம் செய்யறதை காட்டுகிறேன். When we say the right hand of God doeth valiantly, it shows that our Lord fights for us. கர்த்தருடைய வலது கரம் நமக்காக யுத்தம் செய்ய, நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம், சும்மா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். The right hand of our Lord fights for us. Be ye still, the Lord shall fight for you. சில வேளையில நாம் நமக்காக யுத்தம் செய்யறபடினால்தான் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், ஒன்றும் செய்யறது இல்லை. Sometimes when we fight our battles, the Lord doesn't do anything. He is just quiet. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மௌனமா இருக்க வேண்டும். If our Lord has to fight for us, we have to be quiet. ஆகையால் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறார். That is what the right hand of our Lord doeth valiantly. ஆவிக்கு ஜீவிதத்தில் நமக்கு பல யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வலது கரம் நமக்கு தேவைப்படுகிறது. We have got many battles in our spiritual life. If we have to overcome those battles, we need the right hand of our God. பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். We have to strive against sin. உலகத்துக்கு விரோதமாய் போராட We have to வேண்டும். strive against the world. இவ்விதமாய் பல விஷயங்களுக்கு விரோதமாக போராட வேண்டுமே. இந்த கர்த்தருடைய வலது கரம் நம்ம மேல இருந்தால் போதும், அதான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். We have to strive against so many things like this. Only when the right hand of our God is laid upon us, that will give us the victory. இன்றைக்கு கர்த்தருடைய வலது கரம் நமக்கு ஜெயத்தை தர போகிறது. Today the right hand of our Lord is going to give us the victory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? கர்த்தருடைய வலது கரம் எனக்கு ஜெயத்தை தரும் என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe the right hand of my God giveth me the victory? உங்களுடைய யுத்தங்களை நீங்க செய்ய போகாதீங்க. Don't fight your battles. நீங்க சும்மா இருங்க. You be still. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். Our Lord is going to fight for you. நீங்க சும்மா இருந்து ஆண்டவர் யுத்தம் செய்வதற்கு இடம் கொடுங்க. When you are still, give room for our Lord to fight. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு இடம் கொடுக்காதபடியால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யாமல் முடியாமல் இருக்கிறார். Today many people of God, they don't give room for God to fight. Our Lord is not fighting for them. ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும், நான் மௌனமாக இருப்பேன்னு சொல்லுங்க. Say, oh my God, thou should fight our battles. I will be quiet still. கர்த்தருடைய கரம் நமக்கு யுத்தம் செய்ய போகிறார். The right hand of our Lord is going to fight the battles for us. எல்லா ஆவிக்கிற யுத்தங்களை கர்த்தரே செய்வார். And our Lord himself will fight all your spiritual battles. ஆனா நீங்க யுத்தம் செய்ய போனால் ஆண்டவர் மௌனமா இருப்பார். But if you start to fight the battles, our Lord will be quiet. நீங்க செய்யுங்க, நான் மௌனமா இருப்பேன். He will say, oh you fight, I will be quiet. உங்களுடைய யுத்தங்களை நீங்க செய்ய போகாதீங்க. Therefore you don't fight your battles. கர்த்தர் உங்களுடைய யுத்தங்களை செய்வதற்கு இடம் கொடுங்க. Give room for our Lord to fight your battles. ஆண்டவரே நீர் எங்களுடைய யுத்தங்களை செய்ய வேண்டாம். Oh my God, thou should fight our battles. கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை செய்யும்போது நிச்சயமா நமக்கு ஜெயம் உண்டு. When our Lord fights our battles, definitely there is a victory for us. எத்தனை பேர் கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு இடம் கொடுப்பீங்க? How many of you will give room for our Lord to fight the battles? உங்க ஆக்கிச்சு தோறக்குறதான எல்லா யுத்தங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க? How many of you surrender, my God himself should fight my spiritual battles? கர்த்தருடைய வலது கரம் நம்ம நீட்டப்படும்போது அந்த வலது கரம் நமக்காக யுத்தம் செய்கிறது. When the right hand of our God is laid upon us, stretched upon us, that fights the battles. கடைசியாக கர்த்தருடைய வலது கரம் நமக்கு செய்யற காரியம் என்ன? Finally, what is the thing that the right hand of our Lord does for us? கர்த்தருடைய வலது கரம் நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகிறது. The right hand of our Lord takes us to the holy mount. 78வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். We read that in Psalm 78. 78வது சங்கீதம் 34வது வசனம் வாசிங்க. Psalm 78:34. அவர்கள் கர்த்தருடைய வலது கரம்
நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். The hand of our Lord takes us to the holy mountain. கர்த்தருடைய வலதுகரம் நம்ம மேல் இருக்கும்போது அந்த வலதுகரம் நம்மை வழியை விட்டு விடுவதல்ல, பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். When the right hand of our God is upon us, he will never forsake us, but it will take us to the holy mountain. இந்த வலதுகரத்தின் கீழே நாம் அமர்ந்திருக்க வேண்டாம். And we should really wait for this right hand. 54 வசனத்தை வாசிங்க. Read 54, verse 54. அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு போவார். எங்க? பரிசுத்த பர்வத நேராக நம்மை அழைத்து கொண்டு போவார். He will bring them to the sanctuary, even to this அவருடைய mountain. வலதுகரமானது பரிசுத்த பர்வத நேராக நம்மை கொண்டு போகும். And his right hand will take us to the holy mountain. வழியில கர்த்தர் நம்மை விட்டு விட மாட்டார். Our Lord will never leave us on the way. இந்த வலதுகரம் நம்மை பரிசுத்த பர்வத நேராக கொண்டு போகும். This right hand will take us to the holy mountain. அந்த பரிசுத்த பர்வதம் தான் சீயோன் என்னும் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. That holy mountain is called as Zion and New Jerusalem. இப்போ எத்தனை பேர் அந்த வலதுகரத்துக்கு இடம் கொடுக்க போறீங்க? Now how many of you are going to give room for that right hand? சத்தவன போது நான் விழுந்தேன். I fell at his feet like dead. யோவான் சொல்லுகிறான், நான் சத்தவன போது விழுந்தேன். John said I fell at his feet like dead. இந்த காலவெளியில் யாரெல்லாம் சத்தவன போது இயேசுவை பார்த்து விழுகிறார்களோ அப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வலதுகரம் நீட்டப்பட்டிருக்கு. In this morning, whoever falls at the feet of our Jesus like dead, just like John, this right hand is going to help them. கர்த்தரை பார்த்து நான் சத்தவன போது விழுவேன் என்று தம்பி தீர்மானிக்கிறேன். How many of you decide I will fall at the feet of my Jesus as dead? அப்படிப்பட்டவங்க முழங்கால் போடுங்க. Such people, be on your knees. முழங்கால் போடுங்க. Be on your knees. நான் சத்தவன போது விழ போகிறேன். I am going to fall as dead. ஆண்டவரே உம்மை பார்த்து சத்தவன போது நான் விழுகிறேன். I am falling at the feet of my Jesus as dead. எத்தனை பேர் மரித்தவன போது விழ போறீங்க? How many of you are going to fall as dead? அப்படிப்பட்டவங்க மேல கர்த்தர் தம்முடைய வலதுகரத்தை நீட்ட போகிறார். Our Lord is going to really stretch his right hand upon such people. கண்களை மூடுங்க. Close your eyes. இப்படிப்பட்ட அனுபவத்தை வாஞ்சிக்கிற கொஞ்ச நேரம் தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. Those who desire such an experience, keep praising our God. தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. Keep praising God. Hallelujah. Hallelujah. சத்தமே இல்லையே. பயப்படாதே வாழுங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே பாசுமி மேலே வைத்துதினா பறிக்க இயலாதே வருமினே. உண்மையில் வலதுகரம் நீட்டப்பட வேண்டுமா? Do you want the right hand of our God to stretch சத்தத்தை போல upon விழுங்க. you? And just fall as to இதோ நான் மரித்தேன் என்று விழுங்க. fall, saying I'm dead. ஆண்டவரை பார்த்து விழுங்க. Fall at the feet of our God. கர்த்தரை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுங்க. And fall, bow down at the feet of our இதோ Lord. கர்த்தருடைய வலதுகரம் நம்முடைய மத்தியில The நீட்டப்பட்டிருக்கு. right hand of our God is stretched amidst us. இந்த வேளையில கர்த்தருடைய வலதுகரம் உன்னை உயிர்ப்பிக்கும். At this time, the right hand of our God will quicken us. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே இன்றுதானே சுத்திரம் பயப்படாதே வலங்கரத்தாலே
பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்து இருக்கிறாய். The right hand of our God is exalted. இதோ உன்னை உயர்த்தும். It will exalt you also. உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தும். It will exalt your family. உன்னுடைய பிசினஸை உயர்த்தும். Exalt your business. உன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தும். Exalt your children. உன்னுடைய படிப்பை உயர்த்தும். Exalt your education. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின்றி நீ வைத்ததினா பறிக்க இயலாத வருமதே. பாசமின்றி நீ வைத்ததினா பறிக்க இயலாத வருமதே. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தருடைய வலதுகரம் என்ன தொட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire the right hand of my God should touch me? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அபிஷேகம் போதாது. For such people this anointing is not enough. கர்த்தருடைய வலதுகரம் என்னை தொடாமல் இங்க நான் போக மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. Make a decision, I will not go from here unless the right hand of my God touches me. இந்த அபிஷேகத்தோட போகாதீங்க. And don't go with this இதோ anointing. கர்த்தருடைய வலதுகரம் என்னை தொட்டது என்றானே அப்படிப்பட்ட அனுபவத்தோட இந்த கடந்து போங்க. You have to go back with the assurance the right hand of my God touched me. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். 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 இந்த அபிஷேகத்துக்கு திருப்தி இல்லை. I'm not satisfied with this anointing. இந்த அபிஷேகத்துக்கு திருப்தி இல்லை. I'm not satisfied with this எப்ப கூட்ட anointing. முடிய வீட்டுக்கு போதானே காத்திருக்காதீங்க. Don't be waiting. When will the worship be over? I'll go home. கர்த்தருடைய வலதுகரம் என்னை தொடுற வரைக்கும் இங்க நான் போக மாட்டேன். I will not go from here till the right hand of my God touches me. சில அபிஷேகம் இல்லாம மௌனமா இருக்கீங்க. Some people without the anointing are quiet. கர்த்தருடைய வலதுகரம் என்னை தொடாமல் இங்க நான் போக மாட்டேன். Without the right hand of God touching me, I'll not go from here. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் கொண்டு போக. The right hand of our God will take us to the holy mountain. கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் கொண்டு போக. The right hand of God will take us to the holy mountain. சீயோனுக்கு புதிய எருசலேமை கொண்டு போக. It will take us to Zion and New Jerusalem. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பீர் என்றதாலே
My people, I've stretched out my right hand upon you. இந்த கரமானது உங்களை நடத்த. This hand will lead you. இந்த கரமானது உங்களை நடத்த. This hand will lead you. இந்த கரமானது உங்களை போதிக்க. This hand will teach you. நீ நடக்கறதான வழியில நான் உனக்கு போதிப்பேன். I will teach you the way in which you have to walk. நான் உன்னை உயர்த்துவேன். I will exalt you. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நீ பயப்படாதே. Don't be நீ afraid. தைரியமாயிரு. You be bold. உனக்கு நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will fight for you, saith the Lord. பயப்படாதே பலத்தருத்தாலே பாதுகாப்பி பெற்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலத்தருத்தாலே பாதுகாப்பி பெற்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலத்தருத்தாலே பாதுகாப்பி நின்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலத்தருத்தாலே பாதுகாப்பி நின்றதாலே ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவுடனே யோவான் சத்தன போல பாதத்தில் விழுந்தான். When John saw the resurrected Jesus, he fell at his feet as dead. சத்தன போல விழுந்ததான யோவான் மேல் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்தார். John, who fell at his feet as dead, our Jesus laid his right hand upon him. தம்முடைய வலது கரத்தை வைத்தார். He laid his right hand upon him. பயப்படாதே என்று சொன்னார். Do not be afraid. யார் எல்லா இயேசுவை பாதத்தில் சத்தன போல விழுந்தார்களோ அப்படிப்பட்ட கர்த்தருடைய வலது கரத்தை நீட்டிருக்கிறார். Who all fell at the feet of our Jesus, our Lord laid his right hand upon them. வலது கரத்தின் மூலமாக நாம் பெற்றதான ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானித்தோமே. We meditated about the blessings that we received through the right hand of our God. கர்த்தர் தருவார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord will give us all the blessings, so let's all praise him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God for the wonderful words that he spoke to us. Sotra 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 sotra. நம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை உயர்த்தினார், உயிர்ப்பித்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord really quickened us and exalted us through his word, so let's all praise him. Sotra sotra sotra. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். As the presence of God is amidst us, let's all praise him. ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம். Let us give all the honor, praise and glory to our Lord God alone and praise him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். നമ്മളെ നേസിക്കുന്ന നല്ല ആണ്ടവരെ ഞങ്ങളുമേ തുതിக்கிறோம் കർത്താവേ. നമ്മുടെ സമുദ്രത്തിൽ കടന്നൊരു നമ്മുടെ ആസ്വാദങ്ങളെ പറ്റുള്ളൂ. നേരങ്ങൾക്ക് കൃപേതവനായ സൂത്രമാണ് നാളുകളിൽ കർത്താവേ ദേവസമൂഹത്തിൽ ഉപവാസത്തോട് കാത്തിരിക്കുക ആസ്വാദങ്ങളെ പറ്റുള്ളൂ കർത്താവേ. ആഴ്മേറിയ ശുദ്ധീകരിപ്പെ പറ്റുള്ളൂ. നേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം കർത്താവേ. ഒരു കൂട്ടങ്ങളും നീ പുറപ്പെടുത്ത ആശ്രയിച്ചക്കായ സൂത്രം இந்த வேளையிலும் கர்த்தாவே നമ്മുടെ സമൂഹങ്ങളുടെ മധ്യയിൽ കാണപ്പെട്ടവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും. ഉയർത്തുന്ന യേശു കർത്താവേ എങ്ങളുടെ മധ്യയിൽ ഉലാവി നേരങ്ങൾ കൊടുത്ത എല്ലാ ആസ്വാദങ്ങൾക്കായ സൂത്രം കർത്താവേ. ആണ്ടവരെ യോവാൻ കർത്താവേ ഉയർത്തുന്ന യേശുവിനെ കണ്ടതാൻ ഉടനെ കർത്താവെ സത്വനെ പോലെ വിழுந்தതുപോലെ കർത്താവെ എങ്ങളുടെ ജീവിതത്തിലും കർത്താവെ ഉലകத்துக்கு മരിച്ചവങ്ങളായി പാവத்துக்கு മരിച്ചവങ്ങളായി കാണപ്പെടത്തക്കതാക്ക നീരങ്ങൾക്ക് ഉദയ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். നമ്മുടെ വലത് കരം നീട്ടി കർത്താവെ എങ്ങളെ ആസ്വദിക്കുമ്പടിയായി ജപിக்கிறோம் കർത്താവെ. നമ്മുടെ വലത് കരത്തിലുള്ള കർത്താവെ ആസ്വാദങ്ങളെ പറ്റിയുള്ള ഞങ്ങൾ തകുതിയുള്ളവങ്ങളായി കാണപ്പെടുന്ന നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். നമ്മുടെ വലത് കരം കർത്താവെ എങ്ങളെ താങ്ങി നടത്തുന്നവനാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിக்கிறோம் കർത്താവെ. ഞങ്ങളുടെ കർത്താവെ ഞങ്ങൾ വിழுந்து പോകുന്ന വേളയിലും കർത്താവെ നമ്മുടെ വലത് കരം എങ്ങളെ താങ്ങി എളുപ്പുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും കർത്താവെ. നമ്മുടെ വലത് കരം കർത്താവെ എങ്ങളെ രക്ഷിച്ച് എങ്ങളെ കർത്താവെ ജപങ്ങൾക്ക് ബദൽ കൊടുക്കുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും കർത്താവെ. നമ്മുടെ വലത് കരം കർത്താവെ ശത്രുക്കളുടെ മധ്യയിൽ എങ്ങൾക്ക് ജയത്തെ കൊടുക്കുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും. നമ്മുടെ വലത് കരം കർത്താവെ എങ്ങളെ താഴ്വാനും നെല്ലുവരത്തിൽ നിന്ന് ഉയർത്തി ആണ്ടുവരെ ഞങ്ങളെ പാതുകാക്കുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും കർത്താവെ. നമ്മുടെ വലത് കരം എങ്ങൾക്കാകെ പരാക്രമം ചെയ്യുന്ന പെണ്ണാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരിക്കും. എങ്ങളെ ആവിഗ്രഹ ജീവിതത്തിക്ക് വിരോധമായിട്ട് വരുന്ന എല്ലാ യുദ്ധങ്ങളിലും നമ്മുടെ വലത് കരം എങ്ങൾക്കാകെ
யுத்தம் செய்த கத்தாவி எங்களுக்கு ஜெயத்தை கொடுക്കുന്നப்பனால் நீங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம் கத்தாவி உடைய வல்லதுக்கிறோம் கத்தாவி பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக எங்களை கொண்டு போய் சியோனில் கத்தாவி எருசலேமில் கொண்டு நேர்ந்துக்கிறப்பனால் நீங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம் கத்தாவி ஆண்டவரே கேட்டதான வசனத்தின்படி ஜீவிக்க நேரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொண்டு வந்த 4 பிள்ளைகளையும் ஆசிர்வதிச்சவனாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த பந்தியையும் பொறுப்பெடுக்கும் தகுதியுள்ளவங்களாய் நாங்கள் பரிசுத்த பந்தியில் பங்கொண்டு ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரத்தக்கதாக நேரங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார கூட்டங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்கும் பரிசுத்தாங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசிர்வதிச்சவனாய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துருவோம், பரிசுத்தப்படுத்தும், மாசட்டு வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சமாதானம் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.